தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். நீ கேட்டுட்டு தைரியமா நீ உட்காரணுமா இல்லையா? நீ நான் ஏந்து ஓடுற அப்படிதாங்க இருந்தது இன்னைக்கு. அங்க நீ வெல்த் வாங்கிட்டா போல, இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது, வர மாதிரி செஞ்சிட்டா போல. டிவிக்கு அப்டேட்ல வேணா பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கீங்க. தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். ஆனா அதை கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் பால்ட் ஆயிடாங்க. உட்கார்ல பயம் நடுங்கிருச்சு, அப்படியே இந்த தொடர்ல காலு கீழெல்லாம் அப்படியே நடுங்கி ஓடிருச்சு பொழுதுங்க எல்லாம். இதுக்கப்புறம் தான் சமூகமே இருக்குது. ஐயா திரும்பவும் சொல்றேன், நீங்க எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் எல்லாமே மே 10ஆம் தேதியில இருந்து நடக்கல. ஒரு மாசத்துல வந்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி கொடுக்கறதுக்கு அதான் நீங்க அண்ணாவும் வந்து சொல்லியிருக்காப்புல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவதூறை பரப்புங்க. ஏன்னா நீங்க அவதூறு பரப்புறது எப்படி போகுது அப்படின்னா, மக்கள்கிட்ட நீங்க இன்னமும் வந்து கெட்ட பேர் தான் வாங்கிக்கிறீங்க. அதாவது எங்க ஆட்சி மேலேயும் எங்க முதல்வர் விஜயகாந்த் மேலேயும் நீங்க எவ்வளவு அவதூறு பரப்புறீங்க. ஆனா அது எல்லாமே எங்க ஆளு வந்து ஒரே ஒரு ஸ்பீச்ல முடிச்சிட்டா போல. இதுக்கப்புறம் நீ வந்து வாயை திறக்க மாட்டேன், அவளுக்கு தான் இருப்ப ஒப்பாரி வைப்பேன்னு வச்சுக்கீங்க. ஏதாவது கல்யாண மேடை கிடைக்குமா, அங்க போய் ஒப்பாரி வைக்கலாமா, இல்ல வேற எங்கேயாவது வெளியில ஒரு மீட்டிங்கை போட்டு அங்க போய் ஒப்பாரி வைக்கலாமா? ஒப்பாரி வைக்கிற, ஆனா தில்லா கெத்தா எதிர்க்க உட்கார்ந்து கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லும் போது அங்க நீ உட்காரணுமா இல்லையா? அதாவது சபை முடியவே இல்லை, முடியத்துக்கு சொல்லாம ஓடி போடுறது. இதெல்லாம் எப்படி? நீங்களே வந்து ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு ஓடிடணும், இந்த டாபிக் வந்தவனே அப்படின்னு நினைச்சுட்டு ஓடுறீங்களா? எப்படி இதெல்லாம்? நண்பர்களே, இந்த வீடியோவை அந்த ஒப்பாரி உதயநிதி பாக்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உதயநிதி எல்லாம் இதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா நிதியெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் புடுங்க ஆரம்பிச்சிடப்போல. இதுக்கப்புறம் பால்டாயில் உதய் தான், இல்ல உதய் பால்டாயில் ஏதாவது ஒரு பேர் நம்ம வச்சுக்கலாம். நம்ம டிவிக்கு அப்டேட்ல வேணா பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கீங்க.